சிவனிடமிருந்து சிவத்துவம் பிரிந்ததற்கு பிறகு அவர் மீதான பக்தி குறைந்திருக்க வேண்டும் அருணாசுரா. ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. அதுவே என் அச்சத்திற்கு காரணம். இன்று மீனாட்சி முதல் முறையாக சிவனை பற்றி வினா விடுத்திருக்கிறாள். நாளை அதற்கு விடை அறிவாள். அதன் பிறகு அவள் புகழாரம் பாடுவாள். பிறகு காதலிக்க துவங்குவாள். எவ்வாறு இதற்கு முன்பு தேவி சதி செய்தார்களோ, பார்வதி செய்தார்களோ, அவ்வாறே இவளும் செய்வாள். அதற்கு வாய்ப்பில்லை. தக்ஷனும் பர்வத அரசனும் தேவர்களுக்கு துணையானவர்கள். ஆகையால் தான் தன் புதல்விகளை சிவனிடமிருந்து அவர்களால் விலக்க இயலவில்லை. ஆனால் நான் அசுரனாவேன். சரியாயினும் அல்லது தவறாயினும் சிவசக்திக்கு இடையே ஏராளமான இன்னல்களை நிச்சயம் விளைவிப்பேன். நான் உயிருடன் உள்ளவரை மீனாட்சி சிவனின் சத்ருவாக இருந்தால் இருக்கிறாள், என்றும் இருப்பாள். சிவத்துவமற்ற சிவனை அவளே சிறைபிடித்து வருவாள். இது அருணாசூரனின் சபதம். அருணாசூரனின் சபதம். அருணாசூரனின் சபதம். இவ்வையகம் ஒரு மூடனுக்கும் இரு காதலர்களுக்கும் இடையேயான கதையை நினைவில் கொள்வார்கள். அந்த மூடனே அருணாசுரன். சிவனையும் சக்தியையும் பிரித்து விரோதியாக்க விரும்புகிறான். மறுபுறம் காதலர்கள். சுந்தரனாக நம் மகாதேவர் இருக்கிறார். தான் யார் என்பதை அறிவதற்காக தன்னையே எண்ணி தவம் புரிகிறார். மறுபுறம் இருப்பதோ தேவி பார்வதியின் அம்சம் மீனாட்சி இருக்கிறார்கள். இக்கணம் வரை சிவனை பற்றி உணரவில்லை. இந்த பிரபஞ்சத்தில் உன்னதமான காதல் காவியத்தின் நாயகி தான் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த அருணாசூரன் சிவனுக்கும் மீனாட்சிக்கும் இடையே நிச்சயமாக பிளவுகளை ஏற்படுத்துவான். ஏனென்றால் சிவன் சிவத்துவமின்றி இருக்கிறார். அதோடு சக்தி அசுரர்களோடு இருக்கிறாள். அந்த பார்வதி அசுர அரசனான என்னை தந்தை என்று அழைக்கிறாள். இந்த அருணாசூரனின் கட்டளையை நிறைவேற்றும் மகளாக இருக்கிறாள். ஆகையால் நான் அழிவற்றவனானேன். என்னை அழிக்க இயலாது. தாங்கள் கவலையின்றி இருங்கள். இந்த சிவலிங்கம் இங்கேயே இருக்கட்டும். பூஜிக்காத சிவலிங்கமும் சிவனுக்கு அவமானம்தான். ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹி சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான மிருத்யுர்முக்ஷீயா மாஅம்ருதா. மீனாட்சி சிவலிங்கத்தை இங்குதானே வைத்தாள். எங்கு சென்று தேடுவேன்? பாதை தெரியாமல் சிவலிங்கத்தின் மீது என் பாதம் பட்டுவிட்டால் மகாதேவா மன்னியுங்கள்.